அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பனிப்போர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டம் அது. விண்வெளியில் ஆதிக்கம் செலுத்த போகிறது யாருங்கிற போட்டி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி பூமியை சுற்றி வந்த முதல் நபர் ஒரு அமெரிக்கரோ ரஷ்யரோ இல்லைங்க, அது லைக்காங்கிற பெண் நாய் தான். அமெரிக்கா குரங்கு மற்றும் சிம்பன்சிகளை அனுப்ப முயற்சிக்க ரஷ்யா நாய்களை அனுப்ப முடிவு செஞ்சது. அப்படி நாய்களை அனுப்ப என்ன காரணம்? லைக்காங்கிற நாய் எப்படி தேர்வு செஞ்சாங்க? விண்வெளியில் லைக்காவுக்கு என்னதான் நடந்துச்சு? வரலாற்றில் இடம்பெற்ற லைக்காவின் விண்வெளி பயணம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை ஒன்றொன்னா பார்க்கலாமா? வெல்கம் டு எழில் டாக்ஸ். இரண்டாம் உலகப் போரின் முடிவில் உலகின் வல்லரசு யாருங்கிற போட்டியில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இறங்குச்சு. ஏற்கனவே கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைகளாலும் அணுகுண்டு சோதனைகளாலும் தங்களது பலத்தை காட்டிக் கொண்டிருந்த இரு நாடுகளும் இப்போ விண்வெளியில் யார் ஆதிக்கம் செய்வதுங்கிற போட்டியிலையும் இறங்குச்சு. இதுக்கு முதல் புள்ளியாக அமைந்தது 1951 ரஷ்யாவின் பொறியாளர் மைக்கேல் எழுதிய நிலவுக்கு ஒரு பயணங்கிற கட்டுரை தான். அதுக்கப்புறம் அமெரிக்காவும் 1955 டிஸ்னிலேண்டில் விண்வெளியில் மனிதன்கிற காணொலியை வெளியிட்டு இரு நாடுகளும் விண்வெளி பயணத்துக்கான தேடலை ஆரம்பிச்சது. இந்த விண்வெளி போட்டியில் முதல்ல அடி எடுத்து வைத்தது ரஷ்யா. Number 1, the booster in the class of an intercontinental missile. Its weight estimated at 50 tons. ஸ்புட்னிக் 1ங்கிற உலகின் முதல் செயற்கைக்கோளை பூமியின் கீழ்வட்ட சுற்றுப்பாதையில் 1957 அக்டோபர் 4 அன்னைக்கு அனுப்புனாங்க. அது 3 வாரங்கள் பூமியை சுற்றி வந்துச்சு. அப்போதைய கம்யூனிஸ்ட் தலைவர் குருச்சேவ் செர்கை கோர்லோங்கிற விண்வெளி விஞ்ஞானிகிட்ட ஸ்புட்னிக் 2 செயற்கைக்கோளை நவம்பர் மாதம் போல்ஸ்விக் புரட்சி தினத்தன்னைக்கு அனுப்பணும்னு சொன்னார். அப்போ கோர்லோவ் அதில் நாய் பயணிக்கணும்னு விரும்பினார். ஏன்னா விண்வெளிக்கு மனிதனை அனுப்ப முயற்சிக்கு இது உதவலான்னு எண்ணினார். அதற்கு காரணம் நாய்கள் மனிதர்கள் போலவே குணங்களை கொண்டிருக்கும், அதற்கு பயிற்சி கொடுக்கறதும் கொஞ்சம் ஈஸின்னு நினச்சார். ஸ்புட்னிக் 2 அனுப்ப 3 வாரங்களே இருந்துச்சு. அதுக்காக தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்த லைக்காங்கிற பெண் நாயை தேர்வு செஞ்சாங்க. இதுக்கு மாற்றா அல்மீனாங்கிற நாயையும் தேர்ந்தெடுத்தாங்க. தெரு நாய்கள் உயிர் வாழ்வதற்காக போராடக்கூடியதால் விண்வெளி ஆய்வுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நம்பினாங்க. லைக்காவுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அது உடலில் மூச்சு, பல்ஸு, பிபிலாம் செக் பண்ணி வயர்கள் பொருத்தப்பட்டன. ஸ்புட்னிக் 2ல் லைக்கா அமரவும் எழுந்து நிற்கிறதுக்கும் தாராளமாக இடம் இருந்துச்சு. அதற்கு தேவையான ஆக்சிஜன், உணவு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு கேமராவும் பொருத்தப்பட்டிருந்துச்சுங்க. சோதனைகள் எல்லாம் முடிஞ்சு 1957 நவம்பர் 3 லைக்காவோட விண்ணில் பறந்தது ஸ்புட்னிக் 2. பூமியோட சுற்றுவட்ட பாதையில் ஸ்புட்னிக் 2 சுற்ற ஆரம்பிச்சது. சரித்திரத்தில் விண்வெளியில் பூமியை சுற்றிய முதல் விலங்கா லைக்கா இடம்பெற்றது. லைக்காவோட மூச்சு பூமியில் இருந்ததை விட 3 அல்லது 4 மடங்கு அதிகரிச்சது. அதோட இதய துடிப்பு நிமிடத்திற்கு 103லேருந்து 240க்கு உயர்ந்தது. பல்ஸ் ரேட்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் கிடைத்த தகவலின்படி லைக்கா அதிர்ச்சியில் இருந்ததும் அது உணவை சாப்பிட்டதும் தெரிய வந்துச்சு. ஆனால் சுமார் 5லேருந்து 7 மணி நேரம் கழித்து எந்த விதமான சிக்னலும் லைக்காவிடமிருந்து வரலைங்க. ஆரம்ப காலகட்டத்தில் லைக்கா 1 வாரம் கழித்து இறந்ததா ரஷ்யா அறிவித்தது. ஆனால் லைக்காவின் மரணம் குறித்து பல காரணங்கள் கூறப்பட்டன. சுமார் 40 ஆண்டுகள் கழித்து தான் லைக்காவின் மரணத்திற்கு உண்மையான காரணமும் தெரிய வந்துச்சு. லைக்கா 7 மணி நேரம் மட்டுமே உயிர் வாழ்ந்ததாகவும் பயம் மற்றும் அதிக வெப்பம் காரணமாக இறந்ததாகவும் தெரிய வந்துச்சுங்க. ஆனால் ஒரு வருத்தமான உண்மை என்னவென்றால் லைக்காவின் மரணம் முன்கூட்டியே கணிக்கப்பட்டது தான். ஏன்னா அப்போது விண்வெளியிலிருந்து திரும்பி வர்றதுக்கான தொழில்நுட்பம் எதுவும் உருவாக்கப்படலை. அப்புறமா ஸ்புட்னிக் 2 கிட்டத்தட்ட 162 நாட்கள் பூமியை சுற்றி வந்து அதுக்கப்புறம் வளிமண்டலத்துக்குள் நுழைந்து எரிஞ்சு போயிடுச்சு. விலங்குகள் விண்வெளி ஆய்வுக்காக பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் உலகெங்கும் விலங்கு ஆர்வலர்களால்
விலங்குகள் பரிசோதனைக்கு அனுப்பி அதை சித்திரவதை செய்யக்கூடாதுன்னு போராட்டங்களும் ஆரம்பிச்சது. லைக்காவோட பயண சோகத்தில் முடிந்தாலும் லைக்காவின் தியாகம் விஞ்ஞானிகளுக்கு விண்வெளி பயணத்தில் இருக்கும் சவால்களை புரிந்து கொள்ள முடிஞ்சதுன்னே சொல்லலாம்ல. 1961 யூரி காகரின் விண்வெளியில் பறந்ததுக்கு லைக்காவை அனுப்பி சோதனை செஞ்சதும் முக்கிய காரணமாக இருந்துச்சு. லைக்கா இறந்து விட்டாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருச்சு இல்லை. ரஷ்யாவில் இருக்கும் விண்வெளி வீரர்கள் பயிற்சி மையத்தில் லைக்காவுக்கு சிலை வைக்கப்பட்டது. லைக்காவோட சிறப்பு தபால் தலையும் வெளியிடப்பட்டது. பிற்காலத்தில் ரஷ்யா அனுப்பிய பெல்கா மற்றும் ஷெல்கா என்கிற நாய்கள் வெற்றிகரமாக விண்ணிற்கு சென்று பூமிக்கு திரும்பின என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். விலங்குகளை விண்வெளிக்கு அனுப்ப அமெரிக்காவும் ரஷ்யாவும் 1947 முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஈ, எலி, முயல், குரங்கு, நாய், பூனை மாதிரியான விலங்குகள் விண்வெளிக்கு அனுப்புனாங்க. விண்வெளியின் சூழலுக்கு ஏற்ப விலங்குகளின் உடலில் என்ன மாற்றம் நடக்கும், புவியீர்ப்பு விசை குறைவினால் விலங்குகளிடம் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பல உயிரியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்தது. இதெல்லாம் தாங்க மனிதன் விண்வெளியில் வாழ சாத்தியமாகியது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் மட்டுமே இருந்த இந்த விண்வெளி போட்டி இப்போது சீனா, ஜப்பான், பிரெஞ்சு, அப்புறம் இந்தியா மாதிரியான நாடுகளுக்கும் பரவிடுச்சு. இப்போது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற கேள்வி நிலவிலும் செவ்வாயிலும் யார் ஆதிக்கம் செலுத்த போகிறாங்கங்கிறது தான். ஆனால் மனிதர்கள் நிலவிலும் செவ்வாய் கிரகத்திலையும் குடியேற நாம் இன்னும் சிறிது காலம் காத்திருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதோட உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.